ஒரு கல்லால நம்மளுடைய வியாதியை கட்டுக்குள்ள வைக்க முடியுமா சார்? தாராளமாக முடியும். இங்கே பாருங்க, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம பாதுகாப்பை உணர்றோமா இல்லையா? உணர்றோம் சார். அது கல்ல தானே கட்டியிருக்கோம் அந்த வீடை. ஆமா. அப்போ அந்த கல்லு, ஒரு செங்கலுக்கு அந்த சக்தி இருக்கும்போது செங்கல் சிமெண்ட் இதில் தான் கட்டியிருக்கோம். என்ன உணர்றோம்? வெளியில் இருக்க வெயில் உள்ளே வராதுன்னு உணர்றோம் இல்லையா? நீங்கள் அதே மாதிரி உங்கள் உடம்பே உஷ்ணமாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, என்னோடய உடம்பு எப்போ பார்த்தாலும் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். செமி ப்ரெஷியஸாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல், இந்த மாதிரி ஸ்டோன், ஸ்படிகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டோனை போட்டு பாருங்கள், இல்லை கையில் வச்சுக்கிங்க. உங்கள் உடம்போட உஷ்ணம் குறையிறத நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். இப்போது ஜெம் ஸ்டோனுங்கிறது நெக்ஸ்ட் லெவல், ப்ரெஷியஸுக்கு நெக்ஸ்ட் லெவல். செமி ப்ரெஷியஸில் பாருங்கள், ஒரு கிறிஸ்டலை கையில் வச்சு பாருங்கள், நிச்சயமாக உடம்போட உஷ்ணம் குறையும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் உடம்பு அதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஒரு ஸ்படிக மாலை போடுறது இதுக்கெல்லாம் எதுக்குன்னா உடம்பு அதிக உஷ்ணத்தில் இருக்குது, ஹீட் பாடி இருக்கிறவங்க அத்தனை பேர் ஸ்படிகம் போடலாம். அப்போது இதை செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அப்போ கல்லுக்கு அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஸ்படிகம் சொல்லும் பொழுது சார், நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச எண்ணெயை சார்ந்த நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் அப்படின்றது நிறைய ஃபேஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால்ல இருந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்படிகம்ன்றது எல்லாருமே பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நாங்களுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தலாமா? இல்லை அது வேறு ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி வந்து அதுக்கு இந்த பவர் இருக்குது, இந்த ராசிக்காரர்கள் தான் போடணும், அந்த ராசிக்காரர்கள் தான் போடணும், அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்லையா? கிறிஸ்டல் பொறுத்த மட்டும், ஸ்படிகம் பொறுத்த மட்டும் எல்லாரும் பயன்படுத்தலாம். இதுக்கு இந்த நம்பர் தான் பயன்படுத்தணும், அந்த ராசிக்காரங்க தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. உங்கள் உடம்பு சரியான ஒரு சீதோஷ நிலையில் மெயின்டைன் ஆகும். பாருங்க, நம்ம உடம்பு ஒரு அடுப்பு. பிறந்தது முதல் அந்த அடுப்பு ஆன் ஆயிருது. அது ஒரு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அந்த அடுப்பு ஆனில் இருக்கனால தான் நம்ம போடுற உணவெல்லாம், அது நம்ம சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவு எல்லாமே உள்ளே போய் திருப்பி சமைக்கப்படுது. தட் இஸ் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி வெளியில் தள்ளிடுது. இந்த அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்மளை தூக்கி அடுப்பில் வச்சுருவாங்க. அது வரைக்கும் அந்த அடுப்பு ஆன்லேயே இருக்கும். அதுக்கெல்லாம் என்னென்னா, அந்த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது இல்லையா, இதில் 1 டிகிரி 2 டிகிரி மேலே, அந்த 99 டிகிரி மேலே போயிடுச்சுனாலே அதுதான் நமக்கு ஃபீவராக போய் நிற்கிது. இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்படிகம் என்ன பண்ணுன்னா, அந்த ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.